ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பெரிய தேவன் அப்படின்னு அவர் சொல்றாரு, எழுதியிருக்கிறார்னா அத ருசித்ததுனால, அதை குறித்து அனுபவித்ததுனாலதான் சொல்ல முடியுது. ஆண்டவருடைய அந்த அன்பையும் அவருடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தேவன் நடத்துகிற விதம், ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை, இதையெல்லாம் எப்போ அவர் விஸ்தரித்து எழுதுகிறார் என்றால் அதை குறித்து அவர் அனுபவித்ததுனாலதான் எழுத முடியுது. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிறார், நம்மை நடத்துகிறார். இந்த நேரத்துல நம்ம எதிர்பார்க்காத காரியமெல்லாம் நடக்கும். நாம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இதெல்லாம் நடக்குமா, நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம், கனவு கூட கண்டிருக்க மாட்டோம். இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நடத்தணும், இப்படி எல்லாம் வைக்கணும், இப்படி எல்லாம் படிக்க வைக்கணும், இப்படி எல்லாம் வேலை பார்க்கணும், இப்படி எல்லாம் ஒரு வீடு கட்டணும், இப்படி எல்லாம் ஒரு வயல் வாங்கணும், ஒரு ஸ்தோத்திரம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் எதிர்பார்க்காத காரியத்தை செஞ்சுருவாங்க இல்லையா? அப்படிதான் அந்த தாவீதுக்கு அப்படி செஞ்சாங்க. அவர் இருந்த நிலைமையை பார்த்தா நமக்கு இப்படி ஒரு அரண்மனை கிடைக்கும், ஒரு ராஜமேன்மை கிடைக்கும் அவர் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாரு தாவீது. அப்படி தள்ளப்பட்டதுதான், காட்டுலயும் பள்ளத்தாக்குலயும் மேட்லயும் தான் வாழ்ந்தார். அதனாலதான் அவர் ருசித்து ருசித்து பேசுகிறார். அது சொல்லும் போது அவ்வளவு மேன்மை, மகா ஆழமானது, ஆலோசனை மகா ஆழமானது. அது 94:11 வாசிக்கிறோம். 94:11 மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷன் எந்த யோசனை சொல்றானோ அது வீண், கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷன் யாருக்கு யோசனை கொடுத்தானோ அது வீணா இருக்கும். கர்த்தர் யோசனை கொடுப்பார்னா அது ஆழமா இருக்கும். அதை அறிந்து கொள்ள ஒருவரால முடியாது, அதை புரிந்து கொள்ள ஒருவரால முடியாது. எப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ அவர்களுக்கு முடியும். கர்த்தருக்கு பயந்த இடத்துல அந்த யோசனை எல்லாம் வரும். அதுக்கு நிறைய படிச்சு கத்துட்டு வரணும்னு இல்ல, நிறைய படிச்சுட்டு வரணுமோ பயிற்சி எடுக்கணுமோ இல்ல, கர்த்தருக்கு பயப்படணும், அவ்வளவுதான்.